நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது 46வது வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி பௌர்ணமி. இன்றைக்கி அம்பாளை பற்றி பேசணுன்ட்டு ஒரு முதலே சங்கல்பம் பண்ணியிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, ஒரு நல்ல சகுனமாக என்னுடைய நண்பரும் எங்கள் குரு அம்மாவுடைய இன்னொரு சிஷ்யரும் விவேக் சரபேஸ்வரன் இருக்கார், சாந்தோமில் ஆடிட்டர். அவர் இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பிச்சி வச்சார் கொரியரில். இது கரெக்டாக காலையில் வந்தது எனக்கு. அவர் சொன்னால் அனுப்பிச்சிருக்கேன்னார். என்ன புக்கு? இந்த மாதிரி புக்கு ராமநாமா பப்ளிகேஷன்ஸில் போட்டிருக்கா. இந்த புக்கு வெளியிட்டது ராமநாமா பப்ளிகேஷன்ஸு, அவைலபிள் கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது. ஸோ இது வாங்கிக்கலாம் நம்ம. இதில் தசமகா வித்யான்ற புக்கு இது. இதில் எக்ஸ்ட்ராவாக சிலது சொல்லியிருக்கு. துர்கா அதெல்லாம் துர்கையெல்லாம் தசமகா வித்யாவில் வராது. இதில் போட்டிருக்கா, அதையும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ எக்ஸ்ட்ரா சில தேவதேசம் இருக்குது. மெயினாக இந்த தசமகா வித்யா ஒவ்வொரு வித்யாவினுடைய சஹஸ்ரநாமம், அஷ்டோத்திரம் எல்லாமே இருக்குதுல்ல. அதில் ஹிருதயம் அதெல்லாம் வேறு இருக்குது. இப்போ தசமகா வித்யானா என்ன? நிறைய பேர் நிறைய அன்பு தொலைகள் காத்தாலே எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூஜையில் உட்காரத்துக்கு மணி 2 எனக்கு. ஃபோனும் அட்டன் பண்ணாமல் இருக்க முடியல. ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆர்வமாக கேள்விகள் கேட்கும்போது சொல்ல வேண்டியிருக்கா அவளுக்கு. ஏன்னா சின்ன வயசில் இருக்கா, ஆசைப்படுறா பூஜை பண்ணுறதுக்கும் போது ஒரு பிராமணனோட கடமை சொல்லி தரணும் தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஐ எம் நாட் ஃபார் மணி. ஸோ யாரை கேட்டான்னு சொல்லணும். அதை அவள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கும்போது கட்டாயம் நம்ம படியெல்லாம் இறங்கி போய் சொல்லணும்னு சொல்லுது சாஸ்திரங்கள். ஸோ அவளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு பூஜைக்கு உட்காரும்போதே மணி நியர்பி 2 o'clock ஆகிடுது எனக்கு. ஸோ எப்பயுமே 1 மணி 1:45 முடிச்சுடுவேன் அதை. ஸோ லஞ்சு 2 o'clock முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி பூஜை ஆரம்பிக்கிறதே 2 மணி ஆகிடுது எனக்கு. இதனால் இப்போ இன்றைக்கி தசமகா வித்யான்ற டாப்பிக்கை ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு இன்றைக்கி 2 வீடியோ இருக்குது. ஒன்று லலிதா சஹஸ்ரநாம இன்ட்ரோடக்ஷன். சஹஸ்ரநாமத்தை இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல, அது 2வது வீடியோவாக வரும். இது தசமகா வித்யா. தசமகா வித்யானால் இந்த ஸ்ரீவித்யினுடைய 10 கூறாக பிரிச்சுக்கா. 10 கூறும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வசதி, அது தாழ்ந்தது கிடையாது. இதில் எல்லாமே பவர்ஃபுல். நம்ம நினைக்கலாம் காளின்றது பயங்கரமாக. நிறைய பேர் எங்கள் கோவிலில் கூட, நான் கோவிலில் பிரசிடெண்ட்டாக இருந்த பின்னாடி ராஜாபிஷேக் கோவிலில் திருமால் முருகன் ஆலயம் பேர் ஃபஸ்ட் மெயின் ரோட்டில் இருக்குது. அப்போ மரத்தடியில் அழகான படங்கள், காளி, துர்கை மாதிரி படங்கள்லாம் யாரோ சொன்னாங்க கொண்டு வச்சுருவா. அது எதுக்கு? ஒவ்வொரு படமே ஒர்த்தே 500 ரூபா 1000 ரூபா இருக்கும். பெரிய பெரிய படங்கள். அதெல்லாம் பாவத்தில் கொண்டு விட்டுரும். தயவு செய்து ஒன்றும் வாங்காதுங்க. படங்கள் எல்லாம் வாங்கிட்டு பூஜையும் பண்ணாமல் கொண்டு வெளியில் மரத்தடியில் கொண்டு போகிறது மகா பாவம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆல் த 10 தேவதாஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஆல் ஆர் ஹேவ் பவர், ஈக்குவல் பவர் இருக்க வாழ்க்கை. அது 1 by 1 பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதில் யாருன்னா, இந்த இதில் காளி முதல் வித்தை, அடுத்து தாரா 2வது வித்தை, காளி தாரா 3வது சோடசி, இதை திருமண சுந்தரி பேர் சோடசி. 4வது வித்தை புவனேஸ்வரி, 5 சின்னமஸ்தான் பேர், 6 திரிபுர பேரவி, 7 தூமபதி, 8 பகலாமுகி, 9 மாதங்கி, 10 கமலாத்மிகா. இதில் கிளாரிஃபிகேஷன், காளி தாரா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருப்பாள். அதாவது பயங்கர ஸ்வரூப்பா, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருப்பாள். ஆனால் காருண்ய ஸ்வரூப்பியவா. சோடசீடு திரிபுர சுந்தரி, அதாவது சதாசிவம் படுக்கையில் மேலே உட்காந்துட்டு போவோம். 4 காலில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன் அவ 4 கட்டுக்காலம் இருப்பாள் சோடசியில். புவனேஸ்வரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த தேவதையை புவனேஸ்வரி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் அது தசமகா வித்யாவில் வருது. ஸோ சின்னமஸ்தான்ற தேவதை தான் தலையை தானே வெட்டிண்டு அதிலேருந்து வரக்கூடிய நம்ம நாடியில் இடக்கலை, பிங்கலை, சுழுமுனைன்னு இருக்குது. இந்த இடக்கலை பிங்கலைன்னு வருது. அதிலே வர ரத்தத்தை டாகினி, ராகினி 2 தோழிகள் அம்பாளுக்கு, அவள் 2 பேரும் இந்த ரத்தத்தை குடிக்கிறாள். சுழுமுனைன்ற நாடியில் வரக்கூடிய ரத்தத்தை அம்பாளே பருகிறாள். அவள் தலையை தட்டி கட் பண்ணி தான் கையில் வச்சுட்டுருக்கா. அந்த ரூபத்தெல்லாம் பார்த்தா பயந்துருவா ஜனங்க. அது இப்படிலாம் வச்சுட்டுருக்காளே, அது என்ன? அதாவது தத்துவார்த்தமாக போட்டுக்கிற படங்கள். முதல்ல படத்தை பார்த்து பயப்படக்கூடாது ஒன்று. காளியெல்லாம் பார்க்குறதுக்கு எதுவும் கோரமாக காமிச்சிருப்பா.
யாருக்கு கோரஸ்வரூபி? இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் காளி உபாசகர் தான். தட்சிண காளிக்கால அந்த கல்கட்டா சைடு போனாலே சரி, நார்த் இந்தியா பாம்பே தாண்டின உடனே காளி தான். அங்கெல்லாம் வந்து துர்கையோட கிடையாது, துர்கையெல்லாம் ரொம்ப கம்மி. சிம்லா கிம்லா டார்ஜிலிங்லாம் போனால் காளி கோவில் தான். நார்த் இந்தியா முழுக்க காளி கோவில் தான் ஜாஸ்தி. அம்பாள் சௌமிய தேவதையே கிடையாதுங்க, எல்லாம் காளி மாதா தான் கும்பிடுவா. ஸோ இந்த காளின்றது காருண்யம், தாரான்றது கடலை தாண்டறதுக்கு உதவுறது. இப்போ விசா வரல, பாஸ்போர்ட் கிடைக்கல, அமெரிக்காவுக்கு போனோம், எல்லாம் ரெடியாக இருக்குது. தாரா தேவதையா தான் நீல சரஸ்வதி பேர். அவள் ஷீ இஸ் ஹெல்பிங் த கேண்டிடேட்டு. இது எங்கே இருக்குன்னா சென்னையில் சோழங்கநல்லூரில் பிரத்யங்கராப்ப இடத்துல தாராக்கு நீல சரஸ்வதிக்கு ஒரு சன்னதியே இருக்குது. ஸோ அங்கே போய் அந்த நம்ம மந்திரத்தை சொன்னால், அதாவது தாரான்ற நம்ம சம்சார சாகரத்தை ஓடத்தில் கடக்கிறதுக்கு உதவுறான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அப்ராடு போகிறதுக்கு கடலெல்லாம் தாண்டறதுக்கு அவள் தான் உதவுறா. அவள் பேர் நீல சரஸ்வதியும் பேர். அதுதான் தாரா. கையில் கத்திரிக்கோல் வச்சுட்டு போ, டக்கு கட் பண்ணுற மாதிரி. அந்த ஆயுதங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதில் சோழசீடு திருப்பர சுந்தரி சொல்லியாச்சு. அவதால் லலிதா திருப்பர சுந்தரி எல்லாம் ஒன்று தான். அது புவனேஸ்வரி ஆல்ரெடி பார்த்தாச்சு. அங்குச பாசம் ஏந்தி அபயமே வரதன் தாங்க பார்த்தாச்சுது. சின்ன பஸ்ஸா சொல்லிட்டேன். அடுத்து திரிபுர பைரவி பார்க்கறதுக்கு அழகாக இருப்பவோ, மேல் கையில் அக்ஷமாலையும் புஸ்தத்தை வச்சுட்டுப்போ, முன் இருக்கையில் வராபயத்தை வச்சுருக்கோம். பாலையாட்டமே இருப்போம் பார்க்குறதுக்கு. பாலை வந்து சின்ன 9 வயசு பொண்ணு, இவள் 30 வயசு பெண்மணி. இவளும் நீலோத்பல மலரில் உட்காந்துருக்கா, பாலையும் நீலோத்பல உட்காந்துருக்கா. ஆனால் திரிபுர பைரவி ஆக்ரோஷமானவோ, அது படங்களில் காமிச்சிருக்க மாட்டாத, மந்திரங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அது திரிபுர பைரவி. தூமவதி, தூம் தூம் தூமவதி, டட டட சுவாகான்னு வரும். ஸோ இந்த தூமவதின்றவ இந்த தாட்சாயணி வந்து அந்த ஹோமகுண்டத்தில் இறங்கி தன் உயிரை மாய்ச்சிருக்கும் போது கருப்புகை ஏற்படுறது தான். அதுலேருந்து வந்தவன் சொல்லியிருக்கு தூமவதியை. தூமவதின்றவ விடோ லேடியாக சித்தரிக்கப்பட்டிருக்கு தசமகாவித்யாவில். எப்படி இப்படியுமோ அம்பாளை சொல்கிறாள். அவள் வந்து தெற்றுப்பல்லு, இந்த நரைச்ச முடி, அழுக்கடைஞ்ச உடையை வச்சுட்டு புகையான தேரியில் உட்காந்துட்டு காக்கா கொடியோடு வரான்னு சொல்லிருக்கு தூமவதி. மூதேவின்னு வர சொல்லுவா, அவளை ஜேஷ்டாதேவின்னு வர சொல்லுவாள். ஜேஷ்டாதேவி பருத்த வயிறோடு இருப்பாள் கிராமத்துலலாம். ஜேஷ்டாதேவி வழிபடாமல் இருந்தால் மழையே பெய்யாது, அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் செஞ்சி சைடெலாம் போனால் அந்த ஜேஷ்டாதேவி கோவில் நிறைய பார்க்கலாம். கிராமத்துக்கு வெளியில் பெரிய பெருத்த வயிறோடு உட்காந்துட்டு இருப்போம் அம்பாள். ரெண்டு கை 4 கையெல்லாம் இருக்காது, 2 கையோடு இருக்கும். அது காக்கா கொடி இருக்கும் ஜேஷ்டாதேவதிக்கு. தூமவதிக்கும் காக்கா கொடி தான் இருக்குது. ஸோ தூமவதியும் ஜேஷ்டையும் ஒன்றும் சொல்லுவாள் சில பேர். இது எதுக்குன்னா, அந்த மந்திரங்கள் பிரயோகங்கள்லாம் பண்ணாதான் யாராவது நம்ம செய்வனை பண்ணால் அதுலேருந்து விளக்க முடியும். வைக்கிறதுக்கு அதான், எடுக்கிறதுக்கு அதான் சொல்லியிருக்கு. அடுத்து வந்து பகலாமுகி. பகலான்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு. இது வந்து கல்லடைக்குறிச்சி இருக்குது திருநெல்வேலியில். அங்கே வந்து சூரிய நம்பூதிரியும் ஒருத்தர் வந்து பிரம்மாண்டமான கோவில் கட்டுறா பகலாமுகிக்கு. இங்கே அவர் வந்து சென்னையில் வந்து சாலிகிராமத்தையும் இங்கே இருக்கார். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். யார் யாருக்கு என்ன வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அங்கே ஹோமம் பண்ணுவாள். ஜாதகம் போட்டுவிட்டு அதை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணோன்னு அவர் சொல்லி அவர் பண்ணுவார். அது தாந்திரிக உபாசனை. அது அவரது. இந்த பகலாமுகின்ற தேவதை அந்த அசுரனோட நாக்கை பிடிங்கி வெட்டுற மாதிரி இருக்கும். அசுரன் வந்து கீழே உட்காந்துட்டுருப்பான், அவன் நாக்கை கையால் பிடிங்கி அருவாள் வெட்டுற மாதிரி உட்காந்துட்டுருக்கோம். ஆனால் அங்கே வந்து சௌமியமாக வச்சுருக்கார் அவர் பகலாமுகி. அவருக்கு வந்து எல்லாமே மஞ்சள் கலர் பட்டு கட்டிகிட்டு இருப்போம். மஞ்சள் கலர் புஷ்பத்தை இது பண்ணணும். ஹரித்ரானம் எலுமிச்சை மஞ்சள் அதை நைவேத்தியம் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாமே டோட்டலாக மஞ்சள் பகலாமுகிக்கு. மாதங்கி ராஜராஜேஸ்வருடைய மந்திரினி தேவி. ராஜமாதங்கி, ராஜசியாமலா எல்லாம் அவதான். காளிதாசன் வழிபட்ட தேவதை அவதான் மாதங்கி. இவ வந்து ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வருடைய வலது பாகத்தில் இருக்கா மந்திரி. அவ இடது பாகத்தில் வாராகி இருக்கா. அவள் வந்து சேனாதிபதி வந்து ஷீவில் கீழே வாட்ச் யார் வர அவனை உள்ளே விடலாமா வேணாமல் மந்திரி சொல்லுவாள். மந்திரிக்கு முத்திரேஸ்வரின்னு பேர். ராஜராஜேஸ்வரி தன்னுடைய முத்திர மோதிரத்தை அவருக்கு கொடுத்துருக்கா. நீயும் நானும் ஒன்றுன்றா. அம்பாள் வந்து லலிதையான ராஜராஜேஸ்வரி மாதங்கி கிட்ட சொல்லியிருக்கா, நீ வேற நான் வேற இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றுன்றா. ஸோ அவர் ரொம்ப ரொம்ப அழகான சௌமியமான ரூபம். ஆனால் பச்சை நிற கலர். அவள் தான் மீனாட்சி வந்து அவளுடைய ஸ்வரூபம் சொல்லியிருக்கு. மீனாட்சியே மாதங்கி இல்லை, மாதங்கியோட ஸ்வரூபமாக மீனாட்சி இருக்கா. ஸோ மாதங்கியோட ஸ்வரூபம் தான் அவன் திருவெண்காட்டில் வந்து பிரம்ம வித்யாம்பிகையாக வரா. அவள் மாதங்கர்ன்ற ரிஷிக்கு
பொண்ணாக பிறந்து மதங்கேஸ்வரரை கல்யாணம் பண்ணிக்கிற எங்கள் இந்த மதங்கேஸ்வரம் ஒரு இடம் இருக்குது, திருநாங்கூர் இருக்கும், வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்தில். அது உள்ளே போனால் வைஷ்ணவ ஸ்தலம், உள்ளே வந்து மதங்காசிரமம் இருக்குது. அங்கே அது அவள் கோவில் இருக்குது மாதங்கிக்கு. அதே பேர் ராஜம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாடகர், அவர் கட்டியிருக்கார் அம்பாளுக்கு கோவில். அது வந்து அவுட் சைட் சென்னை இருக்குது. கமலாத்மிகான்னு மகாலட்சுமி, கமலாத்மிகான் மகாலட்சுமி. இப்போ யார் யார் என்ன இன்னைக்குன்னு பார்க்கலாம். இப்போ பானுவாரம்ன்ற ஞாயிறு மாதங்கி, அன்றைக்கி மாதங்கிக்கு பூஜை பண்ணணும். பானுவாரத்தில் மாதங்கிக்கு பூஜை பண்ணால் காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது இந்து வாரம்ன்ற திங்கக்கிழமை புவனேஸ்வரிக்கு பண்ணணும். பௌம வாரம்ன்ற செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பகலாமுகிக்கு பண்ணணும். சௌமிய வாரம் புதன் திருமண சுந்தரிக்கு பண்ணணும், லலிதைக்கு பண்ணணும். குருவாரம்ன்ற வியாழக்கிழமை தாராக்கு பண்ணணும். பிருகு வாரம்ன்ற சில பேர் சுக்கரவாரம் வாட்டர் மேபி கமலாத்மிகா மகாலட்சுமிக்கு பண்ணணும். இப்போ பிரகிருதி என்மை அது வராது, அது வேறு மாதிரி இருக்கும். அஷ்டோத்திரம்லாம் சகசரமாக வேறு மாதிரி இருக்கும். சில நாமாவளி தான் மகாலட்சுமி பேஸ் பண்ணியிருக்கோம். கமலாத்மிகா ஆசிட்டிஸ் 2 கையில் தாமரை, வராபையன் தாமரை போல் உட்காந்துட்டுருக்கா. சிறவாரம் சனிக்கிழமை காளிக்கு பண்ணுறது. இதில் விட்டு போனதுன்னு இந்த 3 சின்னமஸ்தா, திரிபுர பைரவி, தூமவதி. இதை நம்மளோட லக்னத்துக்கு என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி பண்ணிக்கலாம் பூஜையை. பட் பூஜை 7 நாள் பூஜைன்றது இவாளுக்கு மட்டும்தான், இவாளுக்கு கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம லக்னம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதா இருந்தால், இல்லை பண்ணணும் ஜபம் மட்டும் பண்ணால் போகுது. ஸோ ஜபத்துக்கு உபதேசம் வாங்கிக்கணும். இப்போ வந்து தசமகா வித்யா பற்றி ஒரு சுருக்கமான அளவில் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். காளி வித்யா ஒருத்தனுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா மகாராஜியும் பேர், எல்லா வித்தியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவருக்கு. ஸோ எனக்கு பத்ரகாளி தான் குலதெய்வம், மதுரை வேறு ஆண் தெய்வத்தில். ஸோ அது வந்து காவல் தெய்வம். பத்ரகாளி பகவதி பள்ளியர் பகவதி காலகாட்டில் அதுதான் எங்களுக்கு குலதெய்வம். ஸோ காளின்னு பார்த்து பயத்தக்கூடாது நம்ம. ஸோ காருண்ய ஸ்வரூபி குழந்தையாட இறங்கிடுறாவோ. ஸோ அது மாதிரி தாரா அந்த மாதிரி தூம்பத்தையெல்லாம் பார்த்து இதை பேரை பார்த்து பயந்துடக்கூடாது யாருமே. இது பண்ணால் நல்லது, பல இது இம்ப்ரூவ்மெண்ட்டு லைஃப்பில் வரும். இதை வந்து பூஜை பண்ணுறதுக்கு யாரும் எந்த உபதேசம்லாம் தேவையில்லை. இந்த புத்தகம் வாங்கிக்குவோம், ராமநாமா பப்ளிகேஷன் கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது, வாங்கி பண்ணுங்க. இதோட என்னுடைய இந்த இதை முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதனால் பயன் பெறுங்க.